Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போறோம். சோ அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிடுங்க, கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்போ இன்னைக்கு நெத்திலி தொக்கு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ வந்து நெத்திலி மீன் சொல்லுவோம் இல்லையா, அது கருவாடு, நெத்திலி கருவாடு. ஸோ வந்து 100 கிராம் வாங்கியிருக்கேன். இது அப்படியே நம்ம வந்து தண்ணியில் போட்டு எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டுருவோம். 2 அலசு அலசிட்டு தண்ணியில் போட்டுருவோம். இது கொஞ்சம் ஊறினதுக்கப்புறமா அலசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு சும்மா ஒரு வாட்டி இந்த மாதிரி அலசி எடுத்துருங்க. அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு இது நல்லா ஊறி இருக்கும். ஸோ அந்த டைமில் இது அலசும் போது மண் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதுலேயே விழுந்துடும். ஸோ அதுக்காக தான் இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளியை பார்த்து 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து ஒரு 4-5 எடுத்திருக்கேன், தேவைக்கு தான். அப்புறமா பூண்டு, ஒரு குடம் பூண்டு ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து தோலோடு தான் இதில் இடித்து நம்ம வந்து தொக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு இடிச்சிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டாக இடித்து விட்டால் போதும். இந்த மாதிரி லைட்டாக இடித்து விட்டால் போதும். ஸோ ஃபுல்லாக இடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போது அடுத்தது வானல் அடுப்பு வச்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது கடுகு போட்டுடலாம். சுனக்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு, நெக்ஸ்ட்டு தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது மூடி வச்சிடலாம். இது ரொம்ப வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்திருக்கும். பாதி வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு வெங்காயத்தை போட்டுடலாம். ஸோ ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே போட்டுருங்க. வச்சுன்னா நம்ம வந்து எடுத்துடலாம். இதை மூடி வச்சுருவோம். திருப்பியும் மீன் வந்து கருவாடை வந்து கழுகி எடுத்துருவோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லாவே வதங்கி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு அதிகமாக போடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும். சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு நம்ம கருவாடு நான் கழுகி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை அப்படியே போட்டுறேன். உண்மையாக சொல்லணும்னா நான் 10 வாட்டி கழுகுனேன். ஸோ ஏன்னா மண் இருக்கும் அது உள்ள, அதனால் கொஞ்சம் பொறுமையாக நின்று வாட்டி கழுகுனேன். போதும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம மசாலாவை போட்டுட்டு மூடி வச்சிடலாம். வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.25 ஸ்பூன். சாரி அவ்வளோதான். இதில் வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். கால் கிளாஸ் தான் ஊற்றினேன். ஸோ இது வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெலாம் சுண்டி நம்ம வச்சுருந்த எண்ணெய் இருக்குது, அதெல்லாம் வெளியே வந்துடுச்சு. அதை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ
கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள்.